புரோட்டீன் பவுடர் சாப்பிட்றது உண்மையிலுமே தேவையா? இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, புரோட்டீன் அப்படிங்கிறது புரத சத்து. இந்த புரத சத்தோட முக்கியமான வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா, முதல் வேலை நம்ம உடம்ப அந்த தசைகள் இதெல்லாம் வலுவா வச்சுக்கிறது. ஸோ புரோட்டீன் அப்படிங்கிறது பில்டிங் பிளாக்ஸ். இது சின்ன வயசுலேருந்து நம்ம குழந்தையிலேருந்து ஸ்கூலில் படிக்கிறது. புரோட்டீன் சத்து இருந்தால் தான் நமக்கு உடம்பு கட்டுமஸ்தா இல்லை இருக்கிறதே. எந்த உடம்பு இருந்தாலும் அதுக்கு புரோட்டீன் சத்து அப்படிங்கிறது அவசியம். இது பிரைமரியான ஒரு விஷயம். ரெண்டாவது, உள்ள கொஞ்சம் டீப்பாக போய் பார்த்தா நிறைய நமக்கு நோய் எதிர்ப்பு தன்மை இதெல்லாம் வர்றதுக்கு இந்த இம்யூனிட்டி டெவலப் ஆகிறதுக்கு இதுக்கெல்லாம் புரோட்டீன் சத்து அப்படிங்கிறது அவசியம். இந்த புரோட்டீன்ஸ் நிறைய இருந்தால் தான் நமக்கு இந்த நோய் எதிர்ப்பு தன்மை இதெல்லாம் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது ஒன்று. இந்த ரெண்டு விஷயங்கள்னால கண்டிப்பாக புரோட்டீன் சத்து அப்படிங்கிறது அவசியம். இந்த புரோட்டீன் சத்து குறைபாடு வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய புரோட்டீன் சத்து குறைபாடு இருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல ஊட்டச்சத்து குறைபாடு அப்படிங்கிறது இன்னைக்கு நிறைய இருக்கு. ஏன்னா ஊட்டச்சத்து குறைபாடு அப்படிங்கிறது ஒரு 60-70களில் நமக்கு நம்மளோட எக்கானமி ரொம்ப கம்மியாக இருக்கும்போது, இல்லை உணவு பஞ்சம் இருக்கும்போது ஊட்டச்சத்து இருக்கலாம். இல்லை சோமாலியா மாதிரி ஆப்பிரிக்கன் கண்ட்ரியில் ஊட்டச்சத்து குறைபாடு இருக்கலாம். நம்ம ஊரில் நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம், எல்லாம் நல்லா உடம்பா இருக்கும். அப்புறம் எப்படி ஊட்டச்சத்து குறைபாடு இருக்குன்னு கேட்குறீங்களா? நல்லா சாப்பிட்றோமோ ஒழிய நல்லதை நம்ம சாப்பிட்றதில்ல. இதுதான் உண்மை. நம்ம அதிகமான மாவு சத்து உள்ள உணவுகள் சாப்பிட்றோம், ஆனால் புரத சத்தை கம்மி பண்ணுறோம். மற்ற சத்துக்கள் எதுவுமே நம்ம உணவுல அதிகமாக இருக்கிறது இல்லை. ஸோ அதனால புரோட்டீன் சத்து குறைபாடு நியூட்ரிஷனலாகவே நமக்கு மால் நியூட்ரிஷனால கம்மியாக இருக்கு. ரெண்டாவது, நமக்கு ஏஜிங் ஆகும்போது 30 வயசு 40 வயசுக்கு மேலே பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு 10 வருஷத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 6-8% நமக்கு புரோட்டீன் லாஸ் இருக்கும். நமக்கு மசில் லாஸ் இதெல்லாம் இருக்கும். வயசாகும்போது நம்ம உடம்பு தளர்ந்துட்டே போகுது இல்லைங்களா? இதுக்கு மிக முக்கியமான காரணம் நமக்கு தேவையான புரோட்டீன்ஸ் நமக்கு கிடைக்கிறது இல்லை. நமக்கு இருக்க புரோட்டீன் நம்ம கரைஞ்சு போயிடுது அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ இதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம், புரோட்டீன் நம்ம எக்ஸ்ட்ரா எடுத்துக்கணும். கொஞ்சம் ஏஜ் ஆகும்போது புரோட்டீன் எடுத்துக்கிறது ஜாஸ்தி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறோம். இதில் முழுமையாக நம்மளால உணவில் எடுத்துக்க முடியும் அப்படின்னா தாராளமாக உணவில் மட்டுமே எடுத்துக்கலாம். ஏன்னா உணவில் நம்ம பருப்பு வகைகள், பயிறு வகைகள், இதில் நம்மளோட மில்க் புரோட்டீன், பன்னீர் இருக்குது, இந்த மாதிரி மில்க் புரோட்டீன் இருக்குது. அதே போல் நான் வெஜிடேரியன் புரோட்டீன், முட்டை, மற்ற மீன் வகைகள், இல்லை கோழி, மட்டன், இது எல்லாத்துலேயுமே புரோட்டீன் சத்து நிறைய இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிருக்கோம். அது எல்லா பக்கம் வீடியோலையும் தெரியும். ஸோ இந்த மாதிரி ஊட்டச்சத்துள்ள உணவுகளை நம்மளால எடுத்து நம்ம புரோட்டீன் லெவலை பேலன்ஸ் பண்ண முடியும், நம்ம வெயிட் பேலன்ஸ் பண்ண முடியும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி அதில் தான்.